ஐயா உங்கள் பேர் என்னங்கய்யா? அமீர் பாட்ஷா. அமீர் பாட்ஷாவா? நீங்கள் எந்த ஊர்? சோளம் தானா வெளியூர்? வெளியூர் தேவாரங்களா? இப்போ இங்கே சோளவந்தாவில் இருக்கீங்களா இல்லை தினம் போயிட்டு வருவீங்களா? சரிங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக அதை தைக்கிறீங்க? தொழில் வந்து 16 வயசு. 16 வயசுலேருந்து தைக்கிறீங்க? பார்த்தேன். எல்லா தொழிலுமா அது தைக்க? ஜவுளி வியாபாரங்கள் எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. மைண்ட காசு கேட்குறது. இந்த வயசில் உழைச்சி சாப்பிட்டு போவேன். நம்மளை பார்த்து ஒரு பெருமையாக பேசாமல் வந்துக்கிறோம் பிள்ளைகள்லாம். இப்போ தினசரி இந்த தள்ளு வண்டியில் தள்ளிகிட்டே வந்துடுவீங்களா இல்லை இங்கேயே போட்டுருவோம்? ஒரு ஏரியாவுக்கு வந்து அப்படியே போட்டுருவோம். வேறு எதுவும் இன்சூரன்ஸு எதுவும் பண்ணியிருக்கீங்களா? பண்ணலை. இறைவன் வந்து உங்களுக்கு அந்த இதை கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றிங்க. வியாபாரம் பார்த்துட்டு அப்படியே வந்துடுவோம். பூப்பாறையில் வியாபாரம் செய்வோம் பக்கத்தில். இப்போவும் அந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? பண்ணுறேன். இந்த நேரத்துக்கு கூட போயிட்டு இருந்தேன். போய் தொழிலை பார்த்துட்டு வந்துடுவேன். ஜவுளி வியாபாரங்கள் கிராமத்தில் இல்லை, டவுனில் ஒட்டி வியாபாரம். இப்போ நடந்தே போயிடலாம், தூக்கி சமந்துட்டு போயிடுவீங்களாயா ஜவுளிகளை? ஜவுளி அங்கே இருக்கும். நமக்கு வந்து மதுரை இல்லை, சரக்கு மதுரையில் வந்து மதுரையிலேருந்து வாங்கிட்டு போய் அங்கே போட்டு இருக்கிற சரக்கோட போட்டு ஓட்டு வந்துடுவேன். சூப்பர். வந்து நமக்கு ஒரு சொந்த ஊர் மாதிரி. ஐயா, இந்த மத்திய அரசில் வந்து 10 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் இருக்குது. சரி. ஏன்னா வருஷத்தில் 100 ரூபா கட்டிட்டு வெறும் 10 ரூபா வருஷத்துக்கே 10 ரூபா தான் கட்டணும். அதெல்லாம் 10 ரூபாய்க்கு வந்து அந்த வயசெல்லாம் கிடையாதுங்க. எப்போ வேணாலும் இங்கே போஸ்ட் ஆஃபீஸில் போய் பாருங்கள். ஒவ்வொரு திட்டமும் ஒரு 5-6 திட்டத்துக்கு மேலே இருக்குது இன்சூரன்ஸ் திட்டம். 10 ரூபாய்க்கு எல்லாம் திட்டம் இருக்குது மோடி திட்டத்தில். அதை கொஞ்சம் பயன்பட்டு பாருங்கள். சரிங்களா? ரொம்ப நன்றிங்க. 90 87 87 27 27 13 29 அமீர் பாட்ஷா. பெரும்பெத்து கொள்ளு போகிறீங்க எல்லாம் இருக்காங்க. உங்கள் மகள்லாம் என்ன வேலை செய்கிறாங்க? மகளுக்கு வீட்டுக்காரர் கிடையாது. மயங்க 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் கல்யாணம் முடிச்சு சின்னமனூரில் மார்க்கெட் கடையில் இருக்காங்க. உங்களுக்கு பையன் 2 பையங்க. அவங்க 2 பேரும் ஜவுளி தான் பண்ணுறாங்க. வீட்டு கடை ஒரு வச்சுருக்கேன், ஒரு ஜவுளி வியாபாரம் பண்ணுறான். ஃபுல்லாக ஜவுளி வியாபாரம் தான். ஃபுல்லாக வியாபாரம் தான். கொஞ்சம் பழகி. ஆனால் நம்ம வியாபாரத்துக்கு வர மாட்டேங்க. 10 ரூபாய்க்கு தான் நான் 200 ரூபாய்க்கு. உங்களுக்கு அனுபவம் இருக்கு இல்லைங்களா?
சொன்னால் கேட்டுக்கிற மாட்டாங்க. ஆ. நீ என்ன பெரிய இந்த லட்சணங்களை சம்பாதிக்கிறாங்க. ஆ அதனால் அதை நான் வெளிப்படுத்திக்கிற கிடையாது என்கிட்ட. ஆ கம்மன் இங்கே இருக்கிற மாதிரி இருப்பேன், கேரளாவில் உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பேன். ஆ அங்கேருந்து இங்கே ஏன்னா என் மானியம் நினைப்பேன், ஆ பெரிய மானே. ம் அதான் நேரத்தில் வச்சுக்கிட்டேன் எங்கள் அத்தை. இன்னைக்கு நான் இங்கே உட்காந்து கொடையை பிடிச்சி உட்காந்துட்டேன். ஆ அப்படியே பேசுவாரா? அப்படியே பயங்கரமாக பேசுவேன். ஆ மாதத்துக்கு 200 கொடுக்கணும். ஆ ஒரு வருஷத்துக்கு ம் ஒரு நாளைக்கு 10 நீங்கள் கேட்ட ஒரு நாளைக்கு 10 காசு போட்டு. ஆ அருமையாக தைச்சிட்டிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. ம் கஷ்டம் கிடையாது இதில். ஆ வீல் இருக்கனால கஷ்டமே கிடையாது. ஆ யார்கிட்டையும் 10 காசு கேட்கறது இல்லைல்ல. ஆமாங்கய்யா, நல்ல வீலும் நல்லா இருக்கும் போல். வீடு கொஞ்சம் மிஸ்டேக் தான். ஆ பார்க்கணும். ம்